அனைவருக்கும் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் பாலிட்டி. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது 2024 கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பாலிட்டி கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு முக்கியமான 10 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் இன் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஆர்சி, இந்தியாவுடைய முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் முக்கிய பரிந்துரைகளை பகுப்பாய்வு செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஆர்சி, அதுக்கப்புறம் செகண்ட் ஏஆர்சி 2005 to 2009, இந்த ரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனும் நம்ம இந்தியாவில் நிர்வாகத்தை சீர்திருத்தம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை பழைய கேள்விகளை அடிக்கடி ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் கீயை வந்து நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அனலைஸ் த மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏஆர்சி இன் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல நிறைய விஷயங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதோடைய சிக்னிஃபிகன்ஸை எழுதணும், இந்த இடத்துல முக்கியத்துவத்தை எழுதணும். அதான் அனலைஸ் பண்றதுடைய நோக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் சொல்லிட்டு த ஃபர்ஸ்ட் ஏஆர்சி. ஸோ ஏஆர்சி எப்போ உருவாக்கப்பட்டதுங்கிற டேட்டாவை இங்கே கொடுத்துறோம். 1966 அண்டர் மொரார்ஜி தேசாய், லேட்டர் ஹனுமந்தையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஆர்சிங்கிறது 1966 மொரார்ஜி தேசாய்க்குள்ள உருவாக்கப்பட்டது. எதுக்குன்னா, டு ரிவ்யூ இந்தியாஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெக்கமெண்ட் ரிஃபார்ம்ஸ். இதுல இன்னொரு டேட்டாவும் கொடுத்துரும். இட்ஸ் சப்மிட்டட் 220 ரிப்போர்ட்ஸ் அண்ட் 537 ரெக்கமெண்டேஷன்ஸ். 537 ரெக்கமெண்டேஷன்ஸையும் 20 ரிப்போர்ட்ஸையும் இவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டதுனால நேரடியாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். அனலைஸ் தி மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ரீஆர்கனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் மிஷினரி. ஸோ அரசாங்கத்துடைய இயந்திரத்தை நாம் மறுசீரமைவு செய்ய வேண்டும். மறுசீரமைவு செய்யறது அப்படின்னா, முன்னாடி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சோனல் அப்படின்னு ஒரு தனிப்பிரிவு இல்லை, பணியாளர் அமைச்சகம் என்ற ஒரு அமைச்சகம் இல்லாம இருந்துச்சு. ஸோ ஒரு அமைச்சகத்தை புதுசா உருவாக்கி பிரைம் மினிஸ்டருக்கு கீழே உருவாக்கணும். ஸோ பாலிசி அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸை செப்பரேட் பண்ணணும். ஸோ செப்பரேஷன் ஆஃப் பாலிசி அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ரெண்டாவது, ஸ்ட்ரென்தனிங் ரிலேஷன்ஷிப். ஸோ மாநிலங்களுக்கு இடையிலையும் மத்திய அரசுகளுக்கு இடையிலையும் மத்திய மாநிலங்களுக்கு இடையில ஏற்பட்டக்கூடிய உறவுகள் இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ரென்தன் பண்றதான ஒரு ரெக்கமெண்டேஷன். என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் இன் இன்டர்ஸ்டேட் அண்ட் ஜோனல் கவுன்சில்ஸ். ஸோ ப்ரொமோட் பண்ண சொல்றாங்க இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அப்போ வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கிடையாது. ஸோ பின்னாடி தான் நம்ம இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸை உருவாக்கணும். ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வலிமையாக்க அடிக்கடி மீட்டிங் நடத்துங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட், ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிறத உருவாக்கணும். தேர்ட், பப்ளிக் செக்டார் அண்ட் எக்கானமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங். இதெல்லாம் பின்னாடி அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அதாவது பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, ப்ரீவியஸ் இயருடைய பெர்ஃபார்மன்ஸை கரண்ட் பட்ஜெட்ல சொல்லிட்டு அடுத்த பட்ஜெட் ஆரம்பிக்கிறது. ஸோ ஒரு பட்ஜெட்டுக்கும் பழைய பட்ஜெட்டுக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கிறத விட, போன பட்ஜெட்ல என்னெல்லாம் அறிவிச்சோம், அது எவ்வளவு நிறைவேற்றிருக்கோம், எந்த அளவுக்கு நடைமுறையில வந்திருக்குது, இப்போ இந்த பட்ஜெட்ல அதோடைய மிச்சம் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, இதான் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு பட்ஜெட். இந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ அட்டானமி டு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கன்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிறைய பப்ளிக் அண்ட் அட்டானமிஸ். ஸோ அட்டானமி அப்படிங்கும்போது சுதந்திரத்தன்மையை கொடுக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், அந்த டைம்ல லோக்கல் கவர்னன்ஸ் கிடையாது, அதாவது கான்ஸ்டியூஷனலைஸ் பண்ணல. பல்வேந்திராய் மேத்தா கமிட்டி, இந்த மாதிரி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இவங்க அதே தான் சொல்றாங்க, டீசென்ட்ரலைஸ் தி அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ரொவைட் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் டு லோக்கல் பாடிஸ். ஸோ பின்னாடி 73rd and 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல அதை கொண்டு வந்திருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, சோஷியல் ரீஃபார்ம்ஸ், சர்வீஸ் ரீஃபார்ம்ஸ். ஸோ சர்வீஸ் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னா, ஏர்லி ஐடியா ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர்ஸ். ஸோ சிட்டிசன் சார்ட்டர்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து எத்திக்ஸ்லாம் படிக்கிறோம் இல்லையா. ஸோ சிட்டிசன் சார்ட்டர்ஸ் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அந்த சர்வீஸ்க்கான டைம் பவுண்ட்ஸ் எவ்வளவு, அதோட அப்பீலேட் அத்தாரிட்டி யாரு, ஸோ சர்வீஸ்ல என்னென்ன விதமான குவாலிட்டிஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், ஒரு சர்வீஸ்க்கு யார்கிட்ட நம்ம அப்ளை பண்ணணும், இது எல்லாத்தையுமே நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னா, அதில் யார் யாரெல்லாம் பெனிஃபிஷரி, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸு, ஸோ எவ்வளோ ரூபாய் மாதம் வந்து தர்றாங்க, அது எத்தனை காலம் வரைக்கும் தருவாங்க, சப்போஸ் கிடைக்கலன்னா யார்கிட்ட முறையிடும், இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி சிட்டிசன் சார்ட்டர்ஸை வெளியிடணும்னு பின்னாடி நம்ம சொன்னோம். அதுக்கு முதல்ல ஐடியா கொடுத்தது இவங்க தான். நெக்ஸ்ட், சிவிசி, விஜிலன்ஸ் செல்ஸ், இது எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பின்னாடி சிவிசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் வாங்குச்சு. ஸோ அடுத்தது ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸை ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த சிவில் சர்வன்ட்ஸ்க்கு நல்ல ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் பாருங்க,
ஸோ அனலைஸ்னு கேட்டதுனால சிக்னிஃபிகன்ஸ் எழுதுறோம். ஸோ அனலைஸ்னா நெகட்டிவா எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னு கேட்கும் பொழுது மட்டும்தான் நெகட்டிவா இருக்கக்கூடிய சில ஆஸ்பெக்ட்ஸ் எழுதணும். இங்க வந்து அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பகுப்பாய்வு செய்கன்னு சொல்லும் பொழுது நீங்க இந்த இடத்துல சிக்னிஃபிகன்ஸ் சொல்லணும். அப்பதான் நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நம்மளே உங்க கையில கொடுத்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் லேட் ஃபவுண்டேஷன் ஃபார் வேரியஸ் ரீஃபார்ம்ஸ் ஆஃப் மாடர்ன் டேஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். இந்த சிஸ்டம்லாம் பின்னாடி கான்ஸ்டியூஷனலைஸ் பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் ஏஆர்சில இருந்து ஆரம்பிச்சது தான். இப்போ இவங்க தான் அடிக்கல் நாட்டின மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஃபோக்கஸ் ஃப்ரம் காலனியல் ஸ்டைல் டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்த ஒரு காலனி ஆதிக்க ஆட்சி அப்படிங்கிறத மாற்றி அந்த ஷிஃப்ட் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா கொண்டு வராங்க. ஸோ கன்க்ளூஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஏஆர்சி அப்படிங்கிறது ஒரு பாத் பிரேக்கிங் எக்ஸசைஸா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ லேயிங் பேஸ் ஃபார் தி செகண்ட் ஏஆர்சி. ஸோ 2005 to 9. ஸோ செகண்ட் ஏஆர்சி கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர் வீரப்ப மொய்லி அது 2005 and 9க்கு இன் பிட்வீன்ல வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணுச்சு. அந்த கமிட்டி கொடுத்த நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் உடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஆர்சி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ 10 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால கரெக்டாக நம்ம ஒரு 40 லைனுக்குள்ள ஆன்சர் பண்ணணும். ஸோ அதில் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் ஏஆர்சி பற்றி கொடுத்துருக்கோம். அதோடைய ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் கூடுமான வரைக்கும் அந்த டேட்டாவை அதோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேயே சொல்லிட்டு மேஜர் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறோம். அனலைசிஸ்னு கேட்டதுனால சிக்னிஃபிகன்ஸ் 2 பாயிண்ட் சொல்கிறோம். ஸோ இன்னும் நல்ல சிக்னிஃபிகன்ஸ் இன்னும் இருந்துச்சுன்னா கூட இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இவங்க சொன்ன அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல்னு சொல்கிறோம். ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு கீழே உருவாக்கப்பட்டதுக்கான காரணம்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் சொல்லணும் 10 மார்க்குங்க நிறைய சொல்ல முடியாதனால சுருக்கி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மட்டும் சொன்னால் போதும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.